ஊரே சிரிக்குது உன்னை பார்த்து, இப்போ ஊழையிட்டு என்ன லாபம் என்ன பார்த்து. காலம் நெருங்குது கதை முடிய, இந்த காட்டு நரி கூட்டத்துக்கு விதி முடிய. காலம் நெருங்குது கதை முடிய, இந்த காட்டு நரி கூட்டத்துக்கு விதி முடிய. ஊரே சிரிக்குது உன்னை பார்த்து, இப்போ ஊழையிட்டு என்ன லாபம் என்ன பார்த்து. அற்புதமானவர்களே, புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய இந்த அற்புதமான இந்த கேள்வியிலோடு தான் இந்த பதிவை துவங்குறேன். இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள். பொதுவாக நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லா பதிவுகள்லேயும் நீங்கள் நிறைய பார்த்து தெரிஞ்சிருக்கோம். அடிப்படையான ஒரு அறத்தோடு ஏற்பட்ட கட்சி நம்முடைய அதிமுக கட்சி. அது ஒரு மகத்தான மனிதர், அவர் மகத்தான தலைவர். அவருடைய எல்லா வாழ்வியலுமே அறம் சார்ந்து தான் இருந்தது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, எதிர்காலத்தில் திமுகன்னு ஒரு கட்சி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் வேணால் பாருங்கள், திமுகன்னு ஒரு கட்சி நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அதனுடைய அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஏழை எளியவர்களுக்கு சாதி இன பேதமற்ற ஒரு 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 அந்த 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 தொடர்பிலேயே வந்தது அது. அதனால தான் சென்ற 2021 ஆட்சியில் கூட திரு பழனிசாமி அவர்களை தோற்றதுக்கு காரணமே என்னென்னா, நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், பெரிய இஷ்யூவே அந்த எலெக்ஷனுக்கு முன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி, நீ உங்கள் கூட நான் கூட்டணி வரணும்னா எங்களுக்கு 10.5 வன்னியருக்கு கொடுக்கணும்னு சொல்லி கையெழுத்து போட்டால் தாங்க நான் பண்ணுவேன்னு சொன்னால் பெரிய தவறு தான். அந்த பெரிய தப்பு தான் அந்த வீழ்ச்சிக்கே காரணம். ஏன்னா 115 ஜாதிகள், வன்னியருக்கு மட்டும்தான் எங்கள் ஜாதியாக, நாங்கள்லாம் ஜாதியாக இல்லைன்னு ஒரு பெரிய இஷ்யூ கொண்டு வந்தாங்க. அது நான் அடிக்கடி அதை சொல்லி காட்டுறேன். ஏன் காட்டுறேன்னா, புரிஞ்சுக்கணும், நம்ம எங்கே தவறு பண்ணோன்றதை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி பாருங்கள், அப்படிப்பட்ட இந்த மாதிரி ஒரு வீழ்ச்சி விட்டுருங்க, அதிமுக வீழ்ச்சி விட்டுருங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ மோசமான ஒரு இடத்துல நம்ம இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். அறம் தான் இந்த உலகத்தை ஆள்கிறது. நான் அடிக்கடி சொல்வதே அதுதான். தனி மனிதனாகட்டும், சமூகமாகட்டும், அரசியலாகட்டும், ஆட்சியலாகட்டும், எப்படிப்பட்ட எந்த இடத்துல வந்தாலும் அறம் தான் உங்களுக்கு பண்ணணும். அப்படி அறம் இல்லாமல் ஒன்று வந்துதா தூக்கி போட்டுருவோங்களே. அதனால தான் ஊரே சிரிக்குது ஒன்றை பார்த்து, இப்போ ஊழையிட்டு என்ன லாபம் என்ன பார்த்து. காலம் நெருங்குது கதை முடிய, இந்த காட்டு நரி கூட்டத்துக்கு விதி முடியன்னு ஏன் அவர் பாடினார்னா, பாருங்கள், ஒரு ஆளும் கட்சியை எதிர்த்து தன்னுடைய படைப்புகளில், தன்னுடைய சினிமாவில் தான் எந்த அளவுக்கு ஒரு மக்களை தூண்டி வச்சு, எப்போ புரிய வச்சு, எந்த அளவுக்கு வந்திருக்காரு பாரு. அதை சொல்லுவார், ஒரு அற்புதமான சென்ஸாக இருக்கும். முதல்ல அதை சொல்லுவார், பாதுகாவல் போர்வையிலே சாதி இன பேதம் சொல்லி ஊர் பகையை வளர்ப்பவன் நீ, ஊரில் உள்ளவரை மோதவிட்டு குள்ள நரி போலிருந்து ரத்தமெல்லாம் குடிப்பவன் நீ. இந்த 4 வரி தான் இன்றைக்கி இருக்கிற ஆளுங்கட்சி. பார்த்தீங்களா, உங்களுக்கு திருப்பரங்குன்றம் தெரியும். உங்களுக்கு திருப்பரங்குன்றத்தில் என்ன ஒரு நீதி சொல்லப்படுகிறது. அது பல நாள் இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்க இடத்துல அவங்க இருக்கிறாங்க, இவங்க இடத்துல இவங்க இருக்கிறாங்க, தப்பு இல்லை. ஒரு கோரிக்கை வருது, தப்பு இல்லை, அதனால் செல்லுபடி பண்ணலான்னு பண்ணியிருக்கலாம். ஆனால் ஓட்டுக்காகவே, வெறும் ஓட்டுக்காகவே இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சி பிரித்தாலும் சூழ்ச்சி கூட கிடையாது. ஏற்கனவே சேர்ந்துருவாங்களோ, இவங்க ஒன்றா சேர்ந்துருவாங்களோன்னு பயத்திலேயே அதை பண்ணலை. அது மட்டும் இல்லை, அந்த நீதிபதி மேலேயே இம்பீச்மெண்ட் கொண்டு வந்தாங்க. உலகத்தில் இந்த அடுக்காது இந்த நீதி உலகத்தில் அந்த உண்மையான அந்த நீதிபதியை பற்றி நீங்கள் படித்தா தெரியும். அந்த நீதிபதி அவ்வளோ நீதிமான் சொல்லியிருக்கார். ஏன்னா பாருங்கள், எதுக்கு நான் இவ்வளோ கொண்டு வரேன்னா, இன்றைக்கி அதிமுகவில் உடன்பாடு ஏற்பட்டு பிஜேபிக்கு ஒரு 27 இடமும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு 18 இடமும், இந்த பக்கம் 11 இடமும் டிடிவி தினகரன் அவர்களுக்கு. பார்த்தா நீ யோசிச்சு பாருங்கள், அந்த அணியும் பாருங்கள், இந்த அணியும் பாருங்கள், என்னென்ன சொன்னாங்க, என்னென்ன ஏகடியம், என்னென்ன ஏசியம், என்னென்ன மாதிரிலாம் கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க, அப்படியே கபலீகரம் பண்ணிட்டாங்க. பிஜேபி கபலீகரம் பண்ணிட்டாங்கன்னு என்னென்ன சொன்னாங்க. நான் நினைக்கிறேன், இப்போ என்ன பிஜேபின்றது என்ன தீண்டத்தகாத கட்சியா? என்னையா இது இவ்வளோ அநியாயம் உங்களுக்கு? ஏன் ஒரு 11 வருஷம் ஒரு பிஜேபி ஆண்டுட்டு இருக்குது. ஆரம்பத்தில் பரவாயில்ல, நீங்கள் சொல்லியிருக்கலாம். இப்போ உலகமெல்லாம் எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க, இன்றைக்கி அந்த நாட்டை எவ்வளோ முன்னெடுத்திருக்கிறாங்க. நம்ம சமீபத்தில் கூட பார்த்தோம், பார்லிமெண்ட்லேயே செங்கோல் வச்சவங்க, காசி தமிழ்ச்சங்கம் நடத்தினவங்க, நான் போகிற இடமெல்லாம் திருக்குறளை பற்றி அவர் பேசுகிறாரு. எந்த அளவுக்கு இங்கே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயரை வச்சவர் அவர். இதெல்லாம் எத்தனை ப்ளஸ் பண்ணியிருக்கிறாரு. இன்றைக்கி உலகத்தில் பொருளாதாரத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் காலத்தில் 3வதுக்கே போகிறோம். அது மட்டும் இல்லை, கொரோனா பீரியடில் 100 நாடுகளுக்கு இலவசமாக நம்ம மருந்து அனுப்பிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி உலகமே அதிகமாக ஃபாலோ பண்ணுற ஒரு பெரிய தலைவராக மதிக்கப்படுறாரு மோடி.
சாதாரண வாட்ஸ்அப்பில் கூட 4 லட்சம் நான் ஒரு ஒரு முதன்மையாக வந்து அவர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அவரை கொண்டாந்து நாங்கள் கால் ஊன்ற விட மாட்டோம், சாயம் பூச விட, இது எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருப்பீங்க நீங்கள்? எத்தனை நாள் நான் சொல்லுவேன், ஏய்ப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே, போய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே, ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு, அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டுன்னு எம்ஜிஆர் சொன்னார். வாலி சாரோட பாட்டு பாருங்க. இந்த மாறுதலை கொண்டு வர போது பாருங்க, அப்போ தெரியும் அறம் இருந்தால் என்னன்னு. என்ன பாருங்க, ஒரு மோடி ஐயா வந்து இன்னைக்கு ஒரு கர்மயோகி மாதிரி இருக்கார். அவர் 3 தடவை 2001 வராரு குஜராத்தில், 13 வருடங்கள் ஆண்டார். இப்போ ஏறத்தாழ 12 வருடம் ஆகிப்போச்சு. கரெக்டாக 25 வருடங்களாக ஒரு இந்த நாட்டுக்காக மக்களுக்காக சேவை பண்ணுறாரு. அவர் தனக்குன்னு குடும்பம் கிடையாது, தன் அண்ணன் தம்பிங்கெல்லாம் சாதாரணமாக இருக்கிறாங்க. ஒரே அம்மா பாருங்கள், அம்மா இருந்தாங்க, அம்மா இருக்கிற வரைக்கும் அடிக்கடி பார்ப்பார். அம்மாவுடைய இறந்து போனதை கூட அன்றைக்கி 4:30 மணிக்கெல்லாம் வந்துட்டு யாரும் அதிகமாக வரக்கூடாதுன்னு சொல்லி அவரே கொண்டு போய் அந்த 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 அம்மாவுடைய சவத்தை தூக்கி போய் கொண்டு போய் போட்டுட்டு ஒரு மணி நேரத்துக்கெல்லாம் போகிறாரு. இப்படியெல்லாம் பண்ணவங்களை நம்ம பாராட்டுறதுக்கு ஒரு வாய் இல்லைன்னா கூட பரவாயில்ல. திருப்பி அவரை வந்து ஒரு கால் ஊன்ற விட மாட்டோம், மோடி பேக்குன்னு என்னையா பண்ணிட்டார் மோடி. அங்கே 11 வருஷமாக ஒரு இந்தியாவில் 3வது முறையாக வந்திருக்கிறாரு. ஒரு கனடா பிரதமர் 25 வருஷமாக ஒரு தலைவர் இருக்கிறார். கடைக்கோழி ஏழைகளுக்கு வரைக்கும் போய் பொருளாதாரம் போனோன்னு ஒரு கஷ்டப்படுறாரு. அதுக்குன்னே தன்னுடைய வாழ்நாளை செயல் பண்ண ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்கலான்னு பாராட்டுறான். உலகத்தில் இருக்கிற தலைவர்களெல்லாம் பாராட்டுறாங்க. இங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் பாருங்க, நான் கேஸ் இல்லையா உடனே இப்போ கடிதம் எழுது, அது இலங்கை பிரச்சனையா, அவங்க வந்து இப்போ பிடிச்சிட்டாங்களா அப்படின்னா கடிதம் எழுது. இதுக்கெல்லாம் நீங்கள் கடிதம் எழுதுறீங்க, சாதாரணமான விஷயத்துக்கெல்லாம் கடிதம் எழுதுவீங்க. ஆனால் ஒன்றிய அரசுன்னு இதுக்கு நீங்கள் பிஜேபி எதிர்த்தா தான் இங்கே ஓட்டு போடுவாங்க முஸ்லீம்னு நினைக்கிறீங்க பாருங்க. அவங்க விழிச்சுக்கிட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ்லாம் அவங்க சாதாரண மக்கள், அவங்களுக்குள்ள அறம் இருக்கிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ்லாம் மக்களும் அதெல்லாம் நீங்கள் ரொம்ப நாளெல்லாம் ஏமாற்ற முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எதுக்கு நான் சொல்ல வரேன், 8931 நாள் பார்த்தீங்கன்னா சிக்கிமுடைய சாம்லிங்னு ஒரு முதல் மந்திரியாக இருந்தார் பாருங்க, அவர் கூட 8930 நாள் தான் இருந்தார். நேற்றோடு, அதாவது 22 நேற்றோடு அந்த சாம்லிங் 8930 நாள் தான் இருந்திருக்கிறார். ஆனால் அதையும் பீட் பண்ணிட்டார் திரு மோடி அவர்கள். ஒரு மரண வியாபாரின்னு சொன்னவங்க சோனியா காந்தி. எங்கே அமெரிக்காவிலேருந்து நிறைய நாடுகளில் அவர் வந்து பாஸ்போர்ட்டை கூட கொடுக்கல, அவருக்கு வந்து உள்ள நுழைய விடலை. அப்படி இருந்தவங்க, அப்படி இருந்து இன்றைக்கி எந்த அளவுக்கு பேர் எடுத்து இன்றைக்கி இந்தியாவை எங்கேயோ கொண்டு போய், இன்றைக்கி ஏதாவது இந்த 11 வருஷத்தில் ஏதாவது ஊழல் இருக்கா நல்லா யோசிச்சு பாருங்கள். மேல்மட்டத்தில் இங்கே எத்தனை ஊழல், இங்கே தமிழ்நாட்டில் எத்தனை ஊழல் யோசிச்சு பாருங்கள். ஒரு மந்திரி 471 நாள் உள்ளே இருக்கிறாரு, அவர் உள்ளவே இருக்கிறாரு, மாதம் சம்பளம் போகுது. எங்கன்னா இந்த மக்கள் யோசிப்பாங்கன்னு கொஞ்சமாவது இந்த நம்ம முதல்வருக்கு ஒரு கொஞ்சமாவது இந்த அறம் இருக்குதா? அது மட்டும் இல்லை, அவர் வெளியே வந்த உடனே இது முதல் மந்திரியுடைய தனிப்பட்ட உரிமைன்னு சொல்லி அவருக்கு நீங்கள் பதவி பிரமாணம் பண்ண வச்சிங்க. மறுபடியும் என்னாச்சு? அதை விட்டுருங்க. இதுக்கு முன்னால் ஒரு மந்திரி போனார், ஒரு 3 வருஷம் கன்விஷன் வாங்குறாரு, மனைவி அழுகுறாங்க கோர்ட்டில். அங்கே கொடுக்குறாங்க, அங்கே கொடுத்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டே வாங்குறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். வாங்கின உடனே நீங்கள் பண்ணி ஆகணும்னு மறுபடியும் அவர் வந்து கொண்டாந்து அவரையும் நீங்கள் மந்திரி ஆக்குனீங்க. என்னாச்சு? வேறு வகைகளில் ஆண்டவன் பண்ணி விட்டு வெளியிட்டான். ஒரு கவர்னரை போயா வெளியேன்னு சொன்ன ஒரு ஆள் என்னாச்சு? அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்முடைய முதல் மந்திரியுடைய மகனை வந்து கைது பண்ண போகிறாங்க. 1000 கோடி ஊழல் டாஸ்மாக்னாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டே வாங்கினா, அதை கூட சொல்லியிருக்கேன், 66 பக்கத்தில் ஹைகோர்ட்டில் 2 ஜட்ஜி அற்புதமான தீர்ப்பு கொடுக்குறாங்க. அங்கே ஸ்டே வாங்குறாரு கவாயின்னு ஒரு நீதிபதி, தலைமை நீதிபதி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நீங்கள் எப்படி உள்ள நுழையலான்னு கேட்குறாரு ஸ்டே கொடுக்கும்போது. அவ்வளோதான், அப்படி நின்று போச்சு. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு மினிஸ்டரு அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 கோடி ரெண்டு பிரச்சனைகளில் அவர் வந்து ஏன் கைது பண்ண சாதாரண ஆள்கள் கேட்குறாங்க. இப்படியெல்லாம் அறம் சார்ந்து இயங்காமல் அறத்தை கொன்று இயங்குகிற ஒரு கட்சி திரு அதிமுக பழனிசாமி பற்றி அவர் அடிமையாயிட்டார், போயிட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா வீறு கொண்டு எழுந்த மாதிரி இன்றைக்கி எல்லாரும் பாராட்டுறாங்க பழனிசாமியை. பார்த்தீங்களா, இன்றைக்கி வந்து 27 சீட் தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரேஷியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஆனால் தளர முடியாது. ஏன்னா நான் அதான் அடிக்கடி சொல்கிறேன், இந்த கட்சிக்கு தலைமையாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் எப்போ ஒரு தடவை தப்பு பண்ணுவாங்க, ஆனால் வீழ்ச்சிக்குவாங்க. அதே போல் எப்படி 1991 96 வரைக்கும் திரு ஜெயலலிதா தப்பு பண்ணாங்களோ, அந்த தப்பை எப்படி திருத்திக்கிட்டாங்களோ 2001 மறுபடியும் வந்தாங்க. நல்லா கவனிங்க, 2001 வந்தாங்க. 2001 2006 வரைக்கும் வந்தவங்க மறுபடியும் சின்ன தவறுகள் பண்ணி என்ன பண்ணாங்க, மறுபடியும் வராங்க. மறுபடியும் 2011 2 முறையும் ஆட்சிக்கு வராங்க. எம்ஜிஆர் 3 முறை ஆட்சிக்கு வந்தார். பாருங்கள், நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, அடிப்படையும் அதோடைய அஸ்திவாரமும்
அதிமுகவுடைய அறம் சார்ந்தது. அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாராட்டுறாங்க. காரணம் என்னன்னா, அடிக்கடி நான் சொல்லுவேன், வெல் பிகன் ஈஸ் ஆஃப் டன் அப்படின்னுவாங்க. வெல் பிகன் ஈஸ் ஆஃப் டன், சரியான துவக்கம் ஒரு பாதி வெற்றிக்கு சமம் அப்படின்னுவாங்க. இன்றைக்கி பழனிசாமி துவங்கி இருக்கிறத இந்த ஒரு 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 உதாரணமாக இன்றைக்கி என்ன தோணுச்சுன்னா, இது வந்து நிச்சயமாக வெல்லுகிற ஒரு அணியாக இருக்கும், வெல்லக்கூடிய அணியாக இருக்கும். இந்த அறம் இங்கே சுற்றி இங்கே வந்து இவங்க ஜெயிப்பாங்கிற எண்ணத்தை கொண்டு வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் நிச்சயமாக நீங்கள் பிஜேபிங்கிற தீண்டத்தக்கவங்களே கிடையவே கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க எல்லாருன்னா, அவங்களுக்குள்ளும் தெரியும் அவங்க அதிகாரம் வந்துக்குது, சின்ன சின்ன தவறுகள் அங்கே நடக்கும். இங்கே பார்த்துற இஸ்லாம் வச்சு ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு அதுவே ஒரு மதச்சார்பு இல்லாத கட்சின்னு சொல்கிறீங்களா? அது எப்படி சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் அதை சொல்லக்கூடாது, அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அப்போ இதையெல்லாம் யோசித்து பார்க்குற போது என்ன தோணுது, வள்ளுவரையா சொல்லுவார், காட்சி கிளியன் கடும் சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம் அப்படின்னுவார். எங்கள் இறைமாட்சியில் வைப்பார். ஒரு முதல்வர் எப்படி இருக்கணும்னு காட்சிக்கு எளியனாக இருக்கிறார் இன்றைக்கி இருக்கிறவர். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பழனிசாமி மேலே 1000 பிரச்சனை இருந்தது, 1000 குறைபாடுகள் கூட சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பழனிசாமி தவிர வேறு யாருமே அது மாதிரி பண்ணியிருக்க முடியாதுன்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்படித்தான் இருக்கணும். ஏன்னா அந்த நிர்வாகம் பண்ணுறது மட்டும் இல்லை, இனிமேல் சின்ன சின்ன தவறுகளோடு பண்ணக்கூடாது. அதை போலவே எல்லாரும் ஒருங்கிணைத்து இன்னும் இணக்கமாக இருந்து இன்னும் மக்களுடைய அதிருப்தியெல்லாம் உங்கள் ஓட்டாக மாற்றிக்கிட்டு நீங்கள் எம்ஜிஆருடைய கொள்கை திருப்பி நான் அதை தான் சொல்கிறேன். எம்ஜிஆருடைய கொள்கையை, எம்ஜிஆருடைய அந்த ஏழை எளியவர்களுக்காகவே ஆரம்பித்த கட்சியை நீங்கள் திருப்பி எம்ஜிஆரை மறந்துடுறீங்க. திரு எம்ஜிஆர் அவர்கள் கடைசி வரைக்கும் அண்ணா நாம வாழ்க, அண்ணா பெயரில் கட்சி வச்சு அண்ணாவே கொடியில் வச்சது எது காரணம்னா, தனக்கு ஒரு தலைவனை வச்சா தான் பண்ண முடியும். இன்றைக்கி இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அம்மா ஆட்சி அம்மாவே எம்ஜிஆரை மறந்ததால் தான் அவங்க மறுபடியும் கீழே போனாங்க. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். மறுபடியும் திரு எம்ஜிஆர் ஆட்சி, ஏழை எளியவர்களுடைய ஆட்சி. நீங்கள் அது மட்டும் இல்லை, இப்போ உங்களுக்கு நல்ல வாய்ப்பு. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அற்புதமான அவங்க ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு கவர்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு ரெட்டை இன்ஜின் மாதிரி என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், டப்பா இன்ஜின் சொல்லிட்டோம், ஓட்ட இன்ஜின் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். அழிவதற்கு காலம் வந்தால் நன்றி இல்லாதாமல் இருப்பாங்க. அவங்க இஷ்டம் சொல்லுவாங்க, விட்டுருங்க. அதை பற்றி அரசியல் பண்ணுறாங்க, விட்டுருங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் செல்லுபடியாக இருந்து மறுபடியும் விழுந்து போன இந்த திமுகவுடைய அறம் அந்த அறமில்லாத இந்த மாநிலத்தில் மறுபடியும் அறத்தை கொண்டு வந்து ஏழை எளியவர்கள் முகத்தில் மறுபடியும் சிரிப்பையும் நல்ல வாழ்வியலையும் நீங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து, இந்த ஒரு சமயம் நல்ல சைனாக இருக்குன்னு சொல்லி இதை வந்து நம்ம எம்ஜிஆருடைய ஆத்மா கூடவே இருந்து வழிநடத்தி மீண்டும் அதிமுக ஆட்சியை, அந்த ஏழை எளியவர்களுடைய ஆட்சியை மாட்சிமையாக கொண்டு வரணும்னு பிரார்த்திப்போம். அற்புதமானவர்களே, இந்த தமிழ் டீனுடைய செயல்பாடுகளும் அதனுடைய கொள்கைகளும் அது சொல்கிற அந்த நேர்மையும் அறமும் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், பதிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் இந்த தமிழ் டிவிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பொருளுதவி செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கீழே இருக்கிற அந்த ஜிபி நம்பருக்கு உங்களுடைய அற்புதமான அன்போடு சேர்த்து உங்கள் உதவியை செய்யுங்க. இது எங்களுக்கு பெரிய பிரயோஜனமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இறைமை உங்கள் உள்ளத்தில் அந்த மாதிரி எண்ணத்தை தூண்டுவித்தால் அந்த நிலையில் நீங்கள் இருந்தால் நீங்கள் உதவி செய்யுங்கள். அதை சிறைமேற்கொண்டு ஏற்றுக்கொள்கிறோம் என்று மீண்டும் ஒரு முறை உங்களை வணங்குகிறேன்.